சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு ரசிகரை கூப்பிட்டு, அவங்க குடும்பத்துடன் கூப்பிட்டு, அந்த சால்வை அணிவித்து, தங்க சங்கிலி அணிவித்து பாராட்டுகள்லாம் தெரிவித்திருந்தாங்க இல்லையா? அவங்க யார் அப்படிங்கிற அந்த முழு விவரமும் நமக்கு கிடைத்திருக்குங்க. அதாவது மதுரையில பரோட்டா கடை நடத்திக் கொண்டிருப்பவர் தான் இவர் பெயர் வந்து ரஜினி சேகர். அந்த கடை பேரையே ரூ. 5 பரோட்டா கடை. இது வந்து மதுரையில இருக்கு. அந்த போர்டு பாருங்க. இதுதான் அவருடைய அந்த ஹோட்டலுடைய முகப்பு. அங்கேயே பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். இவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய மிக தீவிர ரசிகர்ங்க. இந்த கடையில நீங்க இந்த மதுரையில யாராவது இருந்தா கண்டிப்பா இந்த கடைக்கு போயிருக்கீங்களாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கடைக்கு நீங்க போயிருந்தீங்க அப்டின்னா, உள்ள அந்த ரூ. 5 அந்த கடை பேரே ரூ. 5 பரோட்டா கடை தான். காலையில டீ, வடை, இட்லி, தோசை, பொங்கல், பூரி, லெமன் சாதம், புளியோதரை சாதம்லாம் கிடைக்கும். இரவு பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை இதெல்லாம். பரோட்டா வந்து ரூ. 5 யோசிச்சு பாருங்க எவ்வளவு மலிவான இதில குடுக்குறாங்கன்னா. டேஸ்ட்டும் அவ்ளோ சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாரி, அங்க சாப்பிடுறவங்க இது வீடியோ எடுத்தே போட்டுருக்காங்கங்க. இது வீடியோவாவே வந்திருக்கு. இந்த வீடியோ தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ரியாஸ் அவர்கள் மூலமாக சென்றிருக்கின்றது. அப்புறம் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சந்திச்சிருக்காங்க. பரோட்டா பார்த்தீங்களா? அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, அவருடைய கடை முழுவதுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய படங்கள் நிறைந்திருக்கும் அந்த காட்சிகள நம்ம பார்க்கலாம். ஏன்னா, அந்த கடைய கூட அந்த இது எடுத்திருக்காங்க. அவர் பேர் வந்து ரஜினி சேகர். அதே மாரி பார்த்தீங்கன்னா, பாருங்க அந்த கடை முழுவதுமே அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய மிக தீவிரமான ரசிகராங்க. ரொம்ப அற்புதமா இருக்கு பாருங்க. பரோட்டா ரூ. 5ங்கிறாங்க. நல்ல பெரிய அளவுல பரோட்டாவா இருக்கு பாருங்க. அதாங்க ரஜினிகாந்த் ரசிகர்கள் மத்தவங்களுடைய பசியை போக்குவதில அவங்க கண்டிப்பா தங்களால முடிந்த விஷயங்கள செய்து கொண்டே இருப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது மீண்டும் ஒரு உதாரணமாகுது. அதேமாரி அவர் கையில பார்த்தீங்கன்னா, ரஜினி சேகர் அப்படின்னு தான் பச்சை குத்தி இருக்கிறார். இந்த காட்சிகளையும் நம்ம பார்க்கிறோம். இந்த நிகழ்வு. இத வந்து இந்த Instagram, YouTubeலாம் அந்த ஃபுட் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி போடுவாங்க இல்லையா? இந்த பையன் தான் அந்த வீடியோவே எடுத்து அவர் போட்டிருக்காரு. உங்களுக்கு என்ன ஆசைன்னு அந்த பையன் கேட்கும்போது, நான் எப்படியாவது ரஜினிகாந்த் அவர்கள வாழ்க்கையில ஒரு முறையாவது சந்திக்கணும் அப்படிங்கிற மாரி அவர் சொல்றாரு. இது வந்து வீடியோல முடிஞ்சிருச்சு. இந்த தகவல் வந்து ர சோசியல் மீடியால போட்டதுக்கப்புறம் அந்த வீடியோ வைரலாக ரியாஸ் அவர்கள் அத பார்த்துட்டு அவருடைய தொடர்பு எண்ண கேட்கிறாரு. கேட்டதுக்கு பிறகு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்ட்ட கன்வே பண்ணியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். அதற்கு பிறகு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அழைத்து பாராட்டிய அந்த காட்சி மெய்சிலிர்க்க வைக்குது.